இந்த உலகம் இதுவரை எண்ணற்ற மன்னர்களையும் அரசிகளையும் சந்தித்து உள்ளது. ஆனால் அவர்கள் அனைவருமே வரலாற்றில் இடம் பிடித்தார்களா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். வெகு சிலர் மட்டுமே தங்களின் அடையாளத்தை உலகம் முழுவதும் பதித்துள்ளனர். அப்படி இன்றும் வரலாற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு அரசி என்றால் அது நம் கருப்பு பேரழகி கிளியோபாட்ரா தான். கிளியோபாட்ரா எகிப்தை ஆண்டிருந்தாலும் அவர் பெயர் உலகம் முழுவதும் பிரபலமானது. அதற்கு அவரின் அழகு ஒரு காரணமாக இருந்தாலும் அதையும் தாண்டி பல காரணங்கள் உள்ளது. எண்ணற்ற மர்மங்கள் நிறைந்த கிளியோபாட்ராவின் வாழ்க்கையில் இறுதியில் அவரின் மரணமும் கூட மர்மமாகவே மாறியது. இந்த பதிவில் கிளியோபாட்ரா பற்றிய சில மர்மங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வரலாறுகளில் கூறப்பட்ட பேரழகி கிளியோபாட்ரா தன்னுடைய அழகால் ஒரு சாம்ராஜ்யத்தையே அளித்த ஒரு பேரரசி. இந்த உலகில் கிளியோபாட்ரா மிகவும் அழகான பெண் என்று நாம் இன்னும் கூறுகிறோம். 2050 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர். மற்ற பெண்களுடன் ஒப்பிடும்போது கிளியோபாட்ரா மிகவும் சக்தி வாய்ந்த பெண் என்று மக்கள் கூறுகிறார்கள். இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள காரணத்தை பார்ப்போம். பண்டைய எகிப்திய வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு நபர் 7ஆம் கிளியோபாட்ரா. எகிப்தை ஆண்ட தாலமி வம்சத்தின் இறுதி ராணி ஆவார். இவருக்கு முன் கிரேக்க தாலமி வம்சத்தில் 6 கிளியோபாட்ராக்கள் இருந்துள்ளனர். பேரழகியான கிளியோபாட்ரா கருப்பழகி என்றும் கூறப்படுகிறார். கிளியோபாட்ரா தினமும் பாலில் குளிப்பவர். கண்களில் பலவண்ண மைகளால் அலங்காரம் செய்து கொள்பவர். கடல் முத்துக்களை வினிகரில் கரைத்து அருந்துபவர். ராஜ்ய வருமானத்தில் 50% தனது ஆடம்பர வாழ்க்கைக்காகவும் அழகை பராமரிக்கவும் பயன்படுத்தினார். மீதி வருமானத்தை மட்டுமே ராஜ்யத்திற்காக பயன்படுத்தினார். அவரது கண் அலங்காரத்திற்கு என்றே முன்னணி அடிப்படையிலான பொருட்கள் இருந்தன. அவை கண் தொற்று நோய்களில் இருந்து பாதுகாத்தன. அது மட்டுமா, அவர் தனக்கென சொந்த வாசனை தொழிற்சாலையையும் வைத்திருந்தார். கிளியோபாட்ரா எகிப்து மற்றும் அரபி மொழிகளில் சரளமாக பேசக்கூடியவராக இருந்தார். அவரது குடும்பத்தில் எகிப்து மொழி கற்ற முதல் நபர் கிளியோபாட்ரா தான். ஏனெனில் அவர் பிறந்தது எகிப்தாக இருந்தாலும் அவரது வம்சாவளியை சேர்ந்தவர்கள் கிரேக்கத்தை அடிப்படையாக கொண்டவர்கள். கிளியோபாட்ரா எகிப்தில் வாழ்ந்தவர். அவருடைய தந்தை ஒரு ராஜா. இளம் வயதிலேயே அவருக்கு அரசாட்சி தலைமைத்துவம் பற்றி கற்றுக் கொடுத்தார். கிளியோபாட்ராவின் 17வது வயதில் கிளியோபாட்ராவின் தந்தை இறந்துவிட்டார். அவள் ஆட்சியை கைப்பற்ற முயன்ற போது அவர் ஒரு பெண் என்பதால் மக்கள் அதை எதிர்த்தனர். எகிப்திய விதிகளின்படி ஒரு பெண் தனியாக ஆட்சி செய்ய முடியாது. அதனால் தன் சகோதரர்களான 13ஆம் தாலமி மற்றும் 14ஆம் தாலமி ஆகிய இருவரையும் திருமணம் செய்து கொண்டார். இது விசித்திரமாக கூட இருக்கலாம். ஆனால் குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொள்வார்கள். அதனால் அவர்கள் அதே இரத்தத்தை பராமரிக்க முடியும். இது எகிப்திய வழக்கம். கிளியோபாட்ரா நாட்டை நன்றாக ஆட்சி செய்து வந்தார். பஞ்சம் வந்தால் வரி பணத்தை பயன்படுத்தி மக்களை அதிலிருந்து விடுபடச் செய்வார். கிளியோபாட்ரா பொறுப்பில் இருந்த போது எந்த கிளர்ச்சியும் ஏற்படவில்லை. கிளியோபாட்ராவும் அவரது குடும்பத்தினரும் அலெக்சாண்டரின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். கிளியோபாட்ராவின் மூதாதையர்கள் 300 ஆண்டுகளுக்கு முன்பே எகிப்திற்கு வந்தனர். கிளியோபாட்ராவின் அரசாட்சியில் எகிப்து செழிப்பாக இருந்த போதிலும் அவரது மூதாதையர் தலைமுறை எகிப்தை சேர்ந்தவர்கள் அல்ல என்பதை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவரது மூதாதையர் குடும்பம் முழுவதும் கிரேக்க மொழியில்தான் பேசினார்கள். ஆனால் கிளியோபாட்ரா எகிப்து மக்களுக்காக எகிப்து மொழியில் பேசினார். கிளியோபாட்ரா எகிப்திய பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொண்டார். எகிப்திய மக்கள் கிளியோபாட்ராவை கடவுளாகவே பார்த்தனர். தாலமிக்கு கிளியோபாட்ராவின் மீதுள்ள பொறாமையால அவளை எகிப்தை விட்டே விரட்டியடிக்கப்பட்டாள். அதன் பிறகு கிளியோபாட்ரா சிரியாவிற்கு சென்றார். அங்கு கிரேக்க படைத்தலைவர் ஜூலியஸ் சீசர் எகிப்தை போர் செய்து வெல்ல வந்திருப்பதை அறிந்து கொள்கிறார். அதனால் சீசருடன் இணைந்து எகிப்தினை வெல்ல திட்டமிடுகிறாள். எகிப்தையும் தனது ஆட்சியையும் பாதுகாக்க கிளியோபாட்ரா எடுத்த முடிவு யாரும் எதிர்பாராதது. அப்போது வலிமையுடன் இருந்த ரோம பேரரசர் ஜூலியஸ் சீசரை காதலிக்க முடிவு செய்தாள். முதல் சந்திப்பிலேயே ஜூலியஸ் சீசரை தன் காதல் வலையில் வீழ்த்தினாள். அப்போது கிளியோபாட்ராவுக்கு 21 வயது, சீசருக்கு 54. விரைவில் சீசரின் மகனுக்கு கிளியோபாட்ரா தாயானாள். ஜூலியஸ் சீசருக்கும் கிளியோபாட்ராவின் கணவருக்கும் சண்டை நிகழ்ந்தது. இந்த நிலையில் மர்மமான முறையில் 13ஆம் தாலமி கொல்லப்பட்டார்.
கிளியோபாட்ரா தான் கொன்றதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் காதலி கிளியோபாட்ராவை ரோமுக்கு அழைத்து வந்தார் சீசர். இது ரோமானியர்களுக்கு பிடிக்கவில்லை. இது சீசரின் உயிருக்கே ஆபத்தானது. அதிகார போராட்டத்தில் பாராளுமன்றத்தில் சீசரின் நண்பன் புரூட்டஸ் ஜூலியஸ் சீசரை கொலை செய்தான். ஆட்சியை பிடிப்பதில் சீசரின் வாரிசுகளுக்கும் தளபதிகளுக்கும் மோதல். இனியும் அங்கிருப்பது ஆபத்து என்பதை உணர்ந்தாள் கிளியோபாட்ரா. உடனடியாக எகிப்திற்கு தப்பினாள். தனது சாகசத்தால் ரோம பேரரசின் அதிகாரத்தை கைப்பற்றிய தளபதி மார்க் ஆண்டனி எகிப்தை தாக்க முயன்றார். அப்போது கிளியோபாட்ரா மார்க் ஆண்டனியிடம் எகிப்தில் உள்ள தங்கத்தை தருவதாகவும் அதற்கு ஈடாக எகிப்தினை காக்க வேண்டும் என்றும் பேசினார். சற்றும் தாமதிக்காமல் தொடர்ந்தது அவளது அடுத்த காதல் அத்தியாயம். மார்க் ஆண்டனியும் கிளியோபாட்ராவும் திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்களுக்கு 3 குழந்தைகள் பிறந்தனர். பின்னர் கிளியோபாட்ரா தனது 2 சகோதரிகளையும் தனது சகோதரன் 14ஆம் தாளமியான தன் கணவரையும் கிளியோபாட்ராவே கொன்றதாக கூறப்படுகிறது. இதனால் வாரிசு சண்டை என்ற பேச்சுக்கே இடமின்றி போனது. பின்னர் மீண்டும் கிளியோபாட்ரா ரோமிற்கு சென்றார். இது ரோம் மக்களுக்கு பிடிக்கவில்லை. அவருக்கு எதிராக திரும்பினார்கள். அதே சமயத்தில் தன் தங்கையை ஆண்டனிக்கு மணமுடித்திருந்த ஆக்டேவியஸ் கோபத்தில் கொப்பளித்துக் கொண்டிருந்தான். சீசரின் நிலைமை தெரிந்தும் கிளியோபாட்ரா என்ற விஷச்செடியை விளைவிக்க துடிக்கும் ஆண்டனிக்கு பாடம் புகட்ட எண்ணினான். ஆக்டேவியஸ் படைகளை ரகசியமாக திரட்டத் தொடங்கினான். ஆனால் ஆண்டனியோ உலகத்து நாடுகளில் உள்ள ஆபரணங்கள் அனைத்தையுமே கிளியோபாட்ராவிற்கு அளித்து மகிழ்ந்திட்டான். அவளை சிரிக்க வைக்க சிரியா மீது போர் தொடுத்தான். இதே சமயத்தில் எகிப்திற்கு பயணமானால் கிளியோபாட்ரா. தன்னை தோற்கடிக்க மலர் மார்பால் மட்டுமே முடியும் என அங்கே நிரூபித்துக் கொண்டிருந்தான் ஆண்டனி. தாய்நாடு சென்ற கிளியோபாட்ராவிற்காக போர்க்களத்தின் நடுவில் புது கவிதை எழுதி அனுப்பினான். காலத்திற்காக காத்திருந்த ஆக்டேவியஸ் ரோமை வளைத்து பிடித்தான். அத்தோடு சூழ்ச்சியை முறியடிக்க சூழ்ச்சியே துணை என்று முடிவெடுத்தான். அதன் ஒரு பகுதியாக கிளியோபாட்ரா இறந்துவிட்டாள் என்ற செய்தி ஆண்டனிக்கு அனுப்பப்பட்டது. வெற்றியின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தவனை தோல்வி எனும் கடலில் கரையொதுங்க செய்தது அந்த செய்தி. வரலாற்றில் முதல் முறையாக போரில் பின்வாங்கியது ஆண்டனியின் படை. பாலை நிலத்தில் அழுது வீங்கிய விழிகளுடன் எகிப்திற்கு பயணப்பட்டான் ஆண்டனி. உயிர் இல்லாத அவளது உடலை காண நடுங்கினான். எகிப்தின் எல்லையில் காத்திருந்த ஆக்டேவியஸின் ஆட்கள் துவண்டு போன ஆண்டனியின் மீது கோர தாக்குதலை நடத்தினார்கள். வாழ்க்கையை எப்போதோ இழந்திருந்த ஆண்டனி மரணத்தை பரிசளித்த வீரர்களுக்கு வாழ்த்துக்களை வணங்கினான். திட்டத்தில் எஞ்சி இருப்பது எகிப்து அழகி மட்டுமே என்று முணுமுணுத்தான் ஆக்டேவியஸ். ஆண்டனியின் மரணம் கிளியோபாட்ராவின் கனவுகளை கத்தரித்தது. ரோம் நகர சாம்ராஜ்யம் தனக்கு எப்போதும் கிடைக்காதோ என்ற கவலை அவளுக்கு முதல் முறை வந்தது. ஆண்டனியின் இறப்பு செய்தியை கேட்டதும் கிளியோபாட்ரா அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார் என்று கூறப்படுகிறது. வரலாற்று ஆராய்ச்சியாளர்களிடையே மிகவும் பிரபலமான விவாதங்களில் ஒன்று கிளியோபாட்ராவின் மரணத்தின் பின்னணியில் உள்ள மர்மமாகும். கிளியோபாட்ரா தனது 39 வயதில் இறந்தார். ஆனால் அவரது மரணத்தின் பின்னணியில் உள்ள உண்மையான காரணங்கள் குறித்து பல்வேறு கதைகள் காணப்படுகின்றன. பொதுவாக அவர் ஆம்ஸ் என்று அழைக்கப்படும் கொடிய பாம்பு கடித்து இறந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. கிளியோபாட்ராவின் தற்கொலை இன்னும் மர்மமானதாகவே இருக்கிறது. கிளியோபாட்ராவின் அரசியல் போட்டியாளராக இருந்த ஆக்டேவியன் தன்னையும் அவரது கணவர் மார்க் ஆண்டனியையும் தங்களை வாளால் குத்தி தற்கொலைக்கு கட்டாயப்படுத்தியதாகவும் இருவரையும் ஒன்றாக அடக்கம் செய்வதாக கூறியதாகவும் சில ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். கிளியோபாட்ராவின் தனிப்பட்ட மருத்துவராக இருந்த ஒலிம்பஸ் எகிப்திய நாகத்தால் கிளியோபாட்ரா இறந்ததாக கூறப்பட்டதை முற்றிலுமாக மறுத்தார். ஏனெனில் பாம்பு கடித்தால் உயிர் பிரிய சில நிமிடங்களாவது ஆகும். ஆனால் கிளியோபாட்ரா சில நொடிகளில் இறந்தார். கிளியோபாட்ரா எப்போதும் விஷம் ஏற்றப்பட்ட சீப்பை தன்னுடன் வைத்திருப்பார். அதனை கொண்டு தனது உடலை கிழித்து கொண்டதால் தான் கிளியோபாட்ரா உடனடியாக இறந்தார் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் அந்த பாம்பு பழக்கூடையில் மட்டுமே இருந்ததாக அவர் கூறினார். கிளியோபாட்ராவிற்கு தனது தம்பிகள் மூலம் குழந்தைகள் கிடையாது. கிளியோபாட்ராவிற்கு ஜூலியஸ் சீசர் மூலம் சீசரின் என்ற ஒரு மகனும், மார்க் ஆண்டனி மூலம் 2ஆம் கிளியோபாட்ரா செலின்,
மற்றும் அலெக்சாண்டர் ஹெலியோஸ் என்ற 15ஆம் தாலமியும் இரட்டையர்களாக பிறந்தார்கள். அதன் பிறகு பிலடெல்பியஸ் என்னும் 16ஆம் தாலமி என்பவரும் பிறந்தார். கிளியோபாட்ரா தனது மகன் சீசரினை நுபியா, எத்தியோப்பியா அல்லது இந்தியாவிற்கு நாடு கடத்த திட்டமிட்டிருந்தார். இருப்பினும் ஆக்டேவியர்களால் அவர் தூக்கிலிடப்பட்டார். கிளியோபாட்ராவின் மரணம் ஆண்டனி மற்றும் ஆக்டேவியனுக்கு இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. இது ரோமானிய பேரரசின் தொடக்கத்திற்கு வழிவகுத்தது. எகிப்து ரோமானிய பேரரசின் மாகாணமாகவும் அகஸ்டஸ் என பெயர் மாற்றப்பட்ட ஆக்டேவியன் முதல் ரோமானிய பேரரசாகவும் ஆனது. கிளியோபாட்ராவின் மற்ற 3 குழந்தைகள் காப்பாற்றப்பட்டு ரோமுக்கு அனுப்பப்பட்டனர். உங்களுக்கு இந்த 7ஆம் கிளியோபாட்ராவின் கதை பிடித்திருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம அவளின் பயணம் சேனலை.